இன்றைய தினம் காயின் ஆபேல் என்ற இரண்டு சகோதரர்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான். இந்த இரண்டு பேரும் ஆதாமுடைய பிள்ளைகள். இந்த ஆதாம் யார் என்றால் கடவுள் படைத்த முதல் மனிதன். இரண்டு பேரும் ஒரு நாள் கடவுளுக்கு பலி செலுத்தலாம் என்று முடிவு செய்தனர். காயின் நிலத்தின் கனிகளை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தான் மேய்க்கிற மந்தைகளில் சில நல்லவற்றை தெரிந்தெடுத்து கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கடவுள் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார். காயினின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. இது காயினுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தது. ஒரு நாள் காயினும் ஆபேலும் வயலில் இருக்கும் வேளையில் காயின் ஆபேலை கொலை செய்தான். கொலை செய்தபின் அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்பொழுது கடவுள் ஆபேலை தேடி வந்தார். காயினை நோக்கி ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு காயின், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று பதில் சொன்னான். கடவுள், ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டது என்றார். அவர் காயினுக்கு சாபத்தை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நபர்களே, நாம் யார் மேலும் பொறாமை கொள்ளக்கூடாது. கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. மற்றொரு காரியம் என்னவென்றால், நாம் கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்ற காணிக்கையை கொடுக்கும்போது கடவுள் அதை அங்கீகரித்து நம்மையும் ஆசீர்வதிப்பார்.